வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் குரு. இந்த படத்தில் விஜய்னு சொல்லி ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். செய்யாதே டைரக்டர் வந்து எஸ் ராஜா சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டாக்டர், யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இருக்கார். ஹெச் ராஜா சார் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம் எல்லோரும். நான் டைரக்டர் வந்து நல்ல கதை, என்னென்னா கதையை ஒன்லைனில் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கதை. உள்ளே நிறையா விஷயம் இருக்குது. இன்றைக்கி சொசைட்டிக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி டேட்டுக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி கரண்ட் பாலிட்டிக்ஸில் என்ன தேவையோ, மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரிலேட்டடாக சாதாரண மக்கள், ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அதை அழகாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ட்ரக் ஃப்ரீ மெயினாக, இப்போ நம்ம இன்றைக்கி சிஎம் கூட பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுறாரு. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ இதை வந்து சினிமாவாக இல்லாமல், அவர் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் தான் படித்தார். மதுரையில் கோமதி கிளினிக்னு ஒன்று வச்சுருந்தார். சென்னை ஸ்டான்லியில் சிஎம்ஓவாக இருந்தார். இப்போ அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். அப்புறம் யூஎஸில் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவரோட இவ்வளோ வருஷம் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அதை வந்து சினிமாவாக சொல்லாமல் ஒரு சாதாரண குடும்பமாக, இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவோட போய் பார்த்தேன்னா, அம்மா நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குல்லம்மா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நான் படத்தில் நடித்தங்கிறதுக்காக சொல்ல, நான் உண்மையாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த படத்தெலாம் முடிச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. லாஸ்ட் மந்த்து எங்கள் சிஸ்டருக்கு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். ஸோ டாக்டர் வந்து போங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, இது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் உட்காந்து யோசிக்கிறேன், எவ்வளோ செலவாச்சு, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த ஸ்கேன் சென்டரில் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். ஏன்னா கணக்கு போடுவோம்ல வீட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு. அந்த மாதிரி அப்படி யோசிக்கிறப்ப எனக்கே ஒரு இதுனா நம்ம படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா நடித்ததே நான் தான், எனக்கே அது ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு என்னென்னா எங்கள் எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னா, அது மாதிரி படத்தில் நிறையா விஷயம் இருக்குது. ஒரு ஏஜ் பீப்புளுக்கும் ஒரு மக்களுக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று அவங்க லைஃபோட கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து சினிமாவாக இல்லாமல் ஒரு சாதாரண நம்ம லைஃப்பில் டே டு டே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். படத்தில் வந்து நான் விஜய்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பிஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டியாக பண்ணியிருக்கேன். மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா, ஒரு பேஷண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர், என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, நான் அது டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். என்னென்னா, அதை வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட டாக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது பிஸ்னஸ்ஸுங்கிறது எல்லோரும் அந்த இது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் ரன் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன மாதிரி டேர்மில் அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி அந்த பேஷண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப சாதாரணமான பேஷண்ட், ஏழை மக்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, டாக்டர் வந்து எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக சொல்லியிருக்காரு சார். ஹெச் ராஜா சார் அவரும் பார்த்தா ஒரு புதுமுகம் தான். எப்படி இருந்தது செட்டில்? ஹெச் ராஜா சார் வந்து நீங்கள் புதுமுகம்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் தமிழ்நாடு முழுசாக அவர் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட முகம். இன்றைக்கி டேட்டுக்கு ரொம்ப மோஸ்ட் சீனியர் பொலிட்டிஷியன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஜேர்னி. அவர் வந்து செட்டுக்கு வந்தப்போ எங்கள் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். டைரக்டர் சொல்லலை ராஜா சார் தான் பண்ணுறாருன்னு. சீஃப் மினிஸ்டர் ரோல் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். கேஸ்டிங்லாம் பண்ணுறாங்க, யாரை போடுறதுன்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏடிலாம் போய் டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க, சார் சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் என்ன சார் இன்னும் அப்படியே இருக்குது, நீங்கள் போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவர் சொல்லவே இல்லை. அப்புறம் காலையில் நாளைக்கு முன்னாடி நாள் கூப்பிட்டு, நாளைக்கு இந்த லொக்கேஷன் தான்ப்பா, செட்டப்லாம் ரெடி பண்ணிடுங்க எல்லாம் சொல்லிட்டார். காலையில் 9 மணிக்கு ஷார்ட்டுன்ட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு புரியல, கேமராமேனுக்கு புரியல, யார் தானே அந்த சீஃப் மினிஸ்டர் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 8:30க்கு வரிசையாக ஒரு 3-4 கார் வந்து இறங்குது. பார்த்தா உள்ளேருந்து ராஜா சார் இறங்குறாரு. என்னடா பிஜேபியிலேருந்து ஹெச் ராஜா சார் வந்திருக்காரு, இவர் எதுக்குடா இங்கே வந்திருக்காரு, ஒரு ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். அப்புறம் திடீர்னு டேரக்டர் போய் அவரை இன்வைட் பண்ணிட்டு ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. மேக்கப்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம டெய்லி அவரை எப்படி நேரில் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் படத்தில் இருப்பார். அப்புறம் எல்லாருக்கும் ராஜா சார் தான் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா டேரக்டருக்கு எப்படின்னா எல்லாத்தையும் அந்த சர்ப்ரைஸாக சொல்லணும், அந்த சர்ப்ரைஸை பிரேக் பண்ணக்கூடாது. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே சஸ்பென்ஸாகவே கொண்டு, அது அவரோட ஸ்டைல், அது ரொம்ப ஜாலியாக பண்ணுவார். அதை அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இருக்காது. ஸோ அவர் வந்துட்டு, சார் நீங்கள் நடிக்கவெல்லாம் வேண்டாம், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே உங்கள் ஸ்டைலில் நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாங்க. ஒரு நடிகராக ஹெச் ராஜா சார் வந்து நல்லா பண்ணிட்டார். அவரோட டயலாகு அதுவும் இல்லாமல்
இப்போ அந்த டயலாக் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கும் அவர் வாயிலிருந்து அந்த அந்த டயலாக் அந்த மக்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையா அந்த. ஸோ அதனால் அவருக்கு என்ன டயலாக் அவர் வாயிலிருந்து வந்தால் அது பவர்ஃபுல்லாக இருக்குமோ அதை டைரக்டர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐக்கான் தான். அரசியல்வாதியாக இருந்த எச் ராஜா சார் நடிகராகிய முதலமைச்சர் நடிகராக இருந்த ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக ஆகிட்டாரு. எப்படி இருக்கு அவரோட ஆட்சி? இன்னைக்கு வந்து மெடிக்கல்ன்றதுனால இந்த கேள்வி. இன்னைக்கு வந்து பிறகுற அரசு மருத்துவமனையில் பிறகுற குழந்தைகள்லாம் தங்கம் முதல் அறிவிச்சிருக்காரு. எப்படி இருக்கு ஜோசப் விஜயோட ஆட்சி? 100 days தான் போயிருக்கு. ஆஸ் ஆஃப்னோ நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ அரசியல் பற்றி பேசுகிற அளவுக்கு நான் இன்னும் வளரல. பட் நல்லா பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கேட்குறப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ராஜா சார் எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜோசப் சார் இதெல்லாம் பண்ணுறாரு விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பார்க்குறப்போ இப்போது அதே தான். இப்போ நம்ம ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா, தங்க மோதிர திட்டம்னு சொல்லி. அது எதுக்கு? மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரணும், வாக்கின்ஸ் அதிகமாக இருக்கணும், கவர்மெண்டோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ படத்துலேயே அதே டைரக்டருக்கு அதே மோட்டிவ் தான். அதை வந்து ராஜா சாரை வச்சு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வரணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் உண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நல்லா வெல் ட்ரைன்டு ஸோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கவர்மெண்ட்டுக்கு இந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். நம்ம இப்போ சிட்டிங் ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, சிஎம் வந்து ஆன்டி ட்ரக்னு சொல்லிட்டு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கணும்னு அதுக்கு தனியாக டீம் உருவாக்கி அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறாரு. ஸோ டைரக்டர் படத்தில் அதுவும் சொல்லியிருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரி இப்போ வயசில் இருக்க பசங்களாம் வந்து ட்ரக்ஸ்னால என்ன தப்பு பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் வந்து எந்தெந்த இப்போது எனக்கு வந்து நான் ட்ரக் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் அந்த ட்ரக் இருக்கலாம், அது எனக்கே தெரியாது, என்னோட அவேர்னஸ் இல்லாமல். அது ஒரு சிலவங்க பின்னாடி அவங்க அஜெண்டாக்காக பண்ணுவாங்க. ஸோ அதை டைரக்டர் அழகாக ஒரு ட்ரக்ஸ் வந்து இளைஞர்களுக்கு எந்தெந்த மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது, அதை நாம் எப்படி இது ட்ரக் தானான்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்கள திருத்த தான் முடியும், தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ அதை டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு இந்த படம் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு அவங்களோட கேம்பெயினுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ராஜா சார் சொல்கிறாருங்கிறப்போ மக்களுக்கு இன்னும் நல்லா புரியும். செய்யாதே மூவி நெக்ஸ்ட் மந்த். டைரக்டர் வந்து யூஎஸில் இருக்கார் டாக்டர். அவர் வந்துருவார். வந்த உடனே டேட்டை பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்தே ஃபுல்லாக அங்கேருந்துட்டே எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு, பிளான் பண்ணிகிட்ருக்காரு. மேபி நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் அந்த டைமில் வரும். சார் அஃபிஷியலாக டேட் டிக்ளேர் பண்ணுவார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள், மக்கள் எல்லோரும். ஏன்னா இப்போது நாங்களே இந்த படம் பண்ணுறப்போ, இந்த படத்தில் விஜய்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பண்ணுறப்போ நிறையா என்னென்னா, டைரக்டர் புதுசு, ஹீரோ புதுசு அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனங்கள். ராஜா சார், ஹெச் ராஜா சார் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. கண்டென்ட் நல்ல கண்டென்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் தம்பின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணார். அந்த மாதிரி மக்கள் நீங்களும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்குறப்போ நீங்களும் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. என்னென்ன மக்கள் நாட்டுக்கு என்ன, உங்களுக்கு வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இது சினிமா மாதிரி இருக்காது, உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும். டேட் டைரக்டராக ப்ரொடியூசர் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுமதி மேகவர்ணம். நான் இந்த செய்யாதே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு மேனுவல் மாதிரி. ஒரு சின்ன மிஷினை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, இப்போ இந்த ஒரு மைக் இருக்குது, இல்லை ஒரு கேமரா இருக்குன்னா கூட, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்கிற ஒரு மேனுவல் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் அந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த உடம்பு அப்படிங்கிற வந்து ஒரு ஹை லெவல் ஒரு மெக்கானிசம் இருக்கக்கூடிய இந்த உடம்பை வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமலே நம்மளோட காலமே முடிஞ்சு போயிடுது நிறைய பேருக்கு. அப்போ ஸோ அன்னைக்காவது நம்மளோட தாத்தா அப்பாங்கள் காலத்துலலாம் கூட அவங்க இயற்கையான முறையில் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப அந்த கெமிக்கல்ஸ் அந்த இதுக்கான எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓவர் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிற பேரில் நாம் எடுத்துக்கக்கூடிய பொருட்களே எப்படி நமக்கு வந்து பெரிய யமனா ஆகுது. குறிப்பாக இன்றைக்கி நம்மளோட குழந்தைகள், இந்த ஜென்சி அப்படின்றது வந்து எப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்மளோட அப்பா எடுத்துக்கிட்ட சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி நம்மளோட பையன் எடுத்துக்கிற சாப்பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி கண்காணிக்கிறது, எப்படி நம்ம கைட் பண்ணுறது, நிறைய பேரண்ட்ஸ்க்கே தெரியல. அவன் வந்து எனக்கு இது வந்து ஹெல்த் ட்ரிங்க்கு இதை வாங்கி கொடுங்க, இதெல்லாம் தான் ஹெல்த்தியான ஃபுட்ஸு, இதெல்லாம் நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு இதை இப்படி சொல்லும்பொழுது பேரண்ட்ஸ்க்குமே தெரியல இதை வாங்கி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, பாவம் அந்த குழந்தைக்குமே தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஒரு டைரக்டர் வந்து ராஜா சார் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க வந்து இந்த ஒரு
அதாவது அவர் இத்தனை வருஷம் ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா, என்னடா இது, ஸோ ஏன் இப்படிலாம் எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னு அவருக்குள்ளே அந்த கொமைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இதை ஒரு மூவியாக எடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கிறாரு. உண்மையாலுமே டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா இதை எப்படி எல்லாமே கம்ப்ளீட் அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு தான், எல்லாரையும் வச்சு ரொம்ப அழகாக வந்து அவர் வந்து வேலை வாங்கினார். எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது எப்படி இந்த டீமை வந்து கட்டி மேய்ச்சி இவர் எப்படி கொண்டு வருவாருன்றது தெரியலையேங்கிற மாதிரி எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக எல்லாரையும் ரொம்ப சிரித்த முகத்தோடு எங்கேயும் கோவப்படுறது கத்துறதுலாம் இல்லாமல் ரொம்ப சிரித்த முகமாக அழகாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி அழகாக கொண்டு வந்தாங்க. சில சீன்ஸ்லாம் வந்து இல்லைங்க 4 நாள் ஆகும் 5 நாள் ஆகும்னு சொல்கிறதெல்லாம் கூட அழகாக ஒரே நாள்லலாம் முடிச்சு எடுத்து பண்ணாங்க. டீமும் ஒட்டுமொத்த டீமுமே ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்ல டீமு. சப்ஜெக்ட்டும் ரொம்ப அழகான சப்ஜெக்டு. இதுக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு வெயிட்டேஜ் சேர்க்குற மாதிரி ஹெச் ராஜா சாரும் வந்து இதில் நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அவர் ஹெச் ராஜா அவர்கள் நடிச்சிருக்கிறதுனால இதில் அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் முழுக்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக டைரக்டர் சார் என்ன சொன்னாரோ அதை வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த காலத்தில் இளைஞர்களோட லைஃப்பில் அரசாங்கத்தோட பங்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவும் எந்த அளவுக்கு பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத வந்து டைரக்டர் சார் வந்து அழகாக ஹெச் ராஜா அவர்களை வச்சு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக படம் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளோட வந்து ஜென்சி கிட்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ் எல்லோரும், ஏன்னா இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத நம்ம பிள்ளைங்க கேட்குறதில்ல. ஆமாம் போமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போது வேறு யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது தான் அந்த குழந்தைங்க அதை கேட்டுப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் பொழுது உங்களோட குழந்தைகளோட வந்து உட்காந்து பாருங்கள். அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அவங்கள வச்சு சுற்றி ஒரு கமர்ஷியல் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது, எப்படிலாம் அவங்கள வச்சு ப்ளே பண்ணுறாங்க, அவங்களோட ஹெல்த்துங்கிற பேரில் எப்படிலாம் அவங்கள வந்து இது பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளோட லைஃப்லேயும் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலையும் ஒரு மாறுதலை கொண்டு வருவாங்க. நிச்சயமாக படம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நன்றி. செய்யாதேன்னு ஒரு படத்தை பற்றி நான் விமர்சனங்க. அந்த படத்தில் நான் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இதனுடைய இயக்குனர் திரு ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து மருத்துவர், அவருடைய மனைவி தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மருத்துவ சம்பந்தமான சில நல்ல மக்களுக்கு பயனுள்ள பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதில் மக்கள் பார்த்து பயன்பெறணும். இதில் எப்படி இப்போ பொது மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஹெச் ராஜா சார் இந்த கதைக்கு எப்படி சார் தேவைப்படுறாரு? இதில் வந்து அவருக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவங்களும் டாக்டர், அந்த இயக்குனரும் ஹெச் ராஜா சாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அதனால் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வந்து மருத்துவருங்கிறதுனால இவர் அந்த கதையை பிடிச்சிருந்ததுனால இவர் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகி பண்ணார். இதில் அவர் மேக்கப் இல்லாமல் ஆக்ட் பண்ணியிருப்பார். மேக்கப்பே கிடையாது, மெஜாரிட்டி பீப்புளுக்கு மேக்கப் கிடையாது. ஹீரோயின் மட்டும் தான் லைட்டாக மேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஒரு நடிகராக எப்படி சார் ஒரு செட்டில் இருந்தார்? ரொம்ப அமைதியாகவும் ஒரே ஷாட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் பேசினார். அவருடைய பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இப்போது ஹெச் ராஜா சார் இந்த கதைக்குள்ளே வரும்போது படத்துக்கு மேலே ஒரு ப்ரொபோகண்டா ஒன்று வந்துடும், இந்த மாதிரியான கதையாக தான் அது இருக்கும் அப்படின்றது. இது எப்படி நீங்கள் வந்து இந்த விமர்சனத்துக்கு எப்படி இந்த கதை சொல்லுங்கள்? அப்படி கிடையாது, இது மருத்துவ சம்மந்தமான கதைங்கிறது அவர்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதுக்கப்புறம் தான் கதையை கேட்டு தான் அவர் ஒத்துக்கிட்டார். இது அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. படத்தில் மெசேஜ்னா என்ன சார் சொல்ல வரீங்க? மெசேஜின்னு சொல்லும்போது தனியார் மருத்துவமனைகள் எப்படி செயல்படுது, அரசு மருத்துவமனைகள் எப்படி செயல்படுது, அது எல்லா மருத்துவர்களும் மோசமானவங்க கிடையாது, எல்லா மருத்துவரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லா மருத்துவங்களும் நல்லவங்களும் இருக்காங்கங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. மருத்துவத்துறையில் எவ்வளவு தூரம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை.